அனைவருக்கும் வணக்கம். மேஷராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்க என்ன சாதகமாக இருக்குது அப்படின்னா, புதனோடு சேர்ந்த செவ்வாய் 7ல் இருந்து ராசியை பார்க்குறாரு. ராசிநாதனே 8ஆம் பார்வையாக தனஸ்தானத்தையும் பார்வையிட பஞ்சமாதிபதி 6ல் அமர்ந்திருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாங்க. இதனால் எதையுமே நல்ல முனைப்போடு செய்யக்கூடிய காலகட்டமாகவும் துணிச்சலோடு நீங்கள் எதையுமே இறங்கி செய்யக்கூடியதாகவும் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது. மேலும் மேஷம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருவதை பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற வேகத்தோடு நீங்கள் காரியம் மாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க. குறிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு தோஷமோ அல்லது கெட்ட நேரமோ உங்களுக்கு ஏதோ ஒன்று நல்லா இல்லை அப்படின்னாலே நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்காது. ஏதோ ஒரு வேலை தடைப்படலாம் அல்லது சுபகாரியம் உங்கள் வீட்டில் நடக்கணும் அப்படின்னு பார்ப்பீங்க. அந்த சுபகாரியம் நடக்க முடியாமல் தடுக்கலாம். நீங்கள் மேற்கொண்ட செயல்கள் ஒவ்வொன்றுலையுமே ஒவ்வொரு விஷயம் தடையாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரித்து மிகவும் ஆரோக்கியத்தோடு நீங்கள் இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். உற்சாகம் பிறக்கும், அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க அப்படின்னு இந்த காலகட்டத்துக்கு சொல்லப்படுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்களும் அவர்களால் நடக்கக்கூடியதாக இந்த காலகட்டம் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது. சரி, இது மட்டும் இல்லாமல் கலைஞர்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒப்பந்தங்கள் கிடைக்கும், கடன் சுமை குறையும், வேலையில் புதிய மாற்றத்தையும் உபரி வருமானத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். 6ல் சூரியன் அமைவது அரசாங்க உதவிகளை பெறறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்கும். நீங்கள் அதிகமான கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழிலில் சில சுணக்கங்கள் அவ்வப்போது வரதாங்க செய்யும். அதாவது சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் அவ்வப்போது வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இது எப்படிப்பட்ட லாபத்தையும் நஷ்டத்தையும் நமக்கு கலந்து கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த தொழிலில் ஒரு சின்ன சின்ன சுணக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பெரிய அளவில் ஒரு நஷ்டத்தை கொடுக்காது அப்படின்னே சொல்லலாம். அதே போல் கவனக்குறைவால் சில வாய்ப்புகளை ஒப்பந்தங்களை நீங்கள் இழக்க நேரிடலாம். சுப விரயங்கள் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. 5ல் கேது இருக்கிறதால பிள்ளைகள் விஷயத்தில் அதிகமான கவனம் வேண்டும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மகத்தான பலனை தரக்கூடிய ஒரு வழிபாடாக இந்த நேரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால இப்போ நீங்கள் மகாலட்சுமியினுடைய வழிபாடு மேற்கொண்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு இனிமேல் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் மேஷராசிக்காரர்களுக்கு மேலும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக உழைக்க வேண்டிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். ராசி அதிபதி செவ்வாய் 3, 6 இந்த அதிபதி புதனோடு இணைந்து ராசியை பார்க்குறாரு. தீபாவளிக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் சேர்க்கும் முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீங்க. சிலருக்கு வீடு மாற்றம், வேலை மாற்றம் இவையெல்லாம் நடக்கக்கூடியதாக கூட இருக்கும். சிறு உடல் நல பாதிப்புகள், மனநல பாதிப்புகள் கூட வரலாம். கடன் வாங்குவது, ஜாமீன் போடுவது இவையெல்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப நல்லது. புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வந்தாலும் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது நல்லது. பங்கு சந்தை ஆதாயம் உங்களுக்கு குறையக்கூடியதாக இருக்கலாம். குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்குள்ளே நுழையிறார் அப்படின்னு சொல்லலாம். அதோடு வீடு வாங்குவது, வீடு கட்டுவது சம்பந்தமான முயற்சிகளை எடுப்பீங்க. உத்தியோகத்தில் தனித்தன்மையோடு விழிப்புணர்வோடு நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப நல்லது. சனியினுடைய வக்ர நிவர்த்திக்கு பிறகு திருமணம் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு இருக்குங்க. நீண்ட காலமாக திருமணம் நடக்கலையே, நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு வருத்த நிலையில் இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கூடி வரும். முக்கியமான காரியங்கள் எல்லாம் நிறைவேறுவதில் இடையூறுகள், தடைகள், இழுபறிகள் வந்தாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு குறையாது அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பேரு கிடைக்கக்கூடியதாகவும் ராஜ அலங்கார முருகனுடைய வழிபாடு செய்வது உங்களுக்கு இப்போது நன்மையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த ராசிக்காரர்களுக்கு மேலும் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, புத ஆதித்ய யோகத்தால் மாணவர்களுக்கு கல்வி யோகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கல்வி அதிகரித்து காணப்படும் அப்படின்னே சொல்கிறாங்க. இதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்லா படிப்பாங்க. அதனால் நீங்கள் எதுக்கும் பெரிதாக பயந்துக்க வேண்டாம்.
மேசராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும். சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் அழுத்தமான நிலை உண்டாகலாம். சில இடங்களில் கடுமையாக உழைக்க வேண்டியது கட்டாயம் இருக்கும். உத்தியோக ரீதியாக வேலை உயர்வு கிடைக்கலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் சீக்கிரமாகவே நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதிய தொழிலில் நம்பிக்கையோடு ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்புகள் விலகி மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான பலன்களாக என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலகத்தில் உங்களுடைய வேலை திறமை எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய வகையில் நிலைத்தன்மையை உறுதி செய்யக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னும், பதவி உயர்வு ஊதிய உயர்வு வருகிற வாய்ப்புகள் இவை எல்லாமே உங்களுக்கு சிறப்பானதாக உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபம் ஏற்படும். தொழிலை மேம்படுத்துவதற்கு உரிய நேரம் இந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்தால் மனக்கசப்பு விலகும். பிள்ளைகளால் மன நிம்மதி கிடைக்கக்கூடியதாகவும் பெரியோர்களினுடைய ஆதரவு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்க போகுது. பணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, குடும்பத்துக்காக பண வரவை அதிகரித்து நீங்கள் செயல்பட வேண்டிய காலகட்டமாகவும் இருக்கலாம். அதிகரிப்பதோடு மட்டும் இல்லாமல் உறுதியோடு பயன்பாடு இருக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதையுமே செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையினருக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம். திறமையாக நீங்கள் எதையுமே பெற்று அதை சிறப்போடு செயலாற்றுவீங்க. புதிய முதலீடுகள் உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கைகளை கொடுக்கலாம். அதே போல் ஏற்றமும் இரக்கமும் கலந்த பலன்களை கொண்டு வரக்கூடியதாகவும், சனி 11 இருக்கிறதால உணவு தொழிலில் எதிர்பாராத வருமானம் வந்து சேரக்கூடியதாகவும் இருக்கும். வியாபார விஷயத்தில் கவனக்குறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனக்குறைவாக செயல்படாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய முதலீடுகளை அறிவுபூர்வமாக நீங்கள் செய்ய வேண்டியது நல்லது. ஏதோ ஒன்று எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு செய்யாமல் முக்கியமாக யோசித்து செய்கிறது ரொம்ப சிறப்பு. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றினுடைய வளர்ச்சிக்காக கடுமையாக பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் மிக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது. மேலும் பெரியவர்களுடைய ஆசி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. தினமும் காலையில் வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் 27 முறை முருகப்பெருமானுடைய பெயரை பாராயணம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. வீடு, மனை, வாகனங்கள், வெற்றி எல்லாமே தேடி வந்து தரக்கூடிய மங்களனே, நாடியுனை வணங்குகிறேன் நாளெல்லாம், ஓடி வந்து அருள் செய்வாய் போற்றி போற்றி என்று முருகப்பெருமானுடைய இந்த செயல்பாடுகளை, இந்த மந்திரத்தை பாடலை நீங்கள் சொல்லி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலே போதும், அதுவே ஒரு மிக பெரும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் இப்போது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல யோகங்கள் உண்டாகலாம். நினைத்த காரியத்தை நீங்கள் செய்து முடிக்கிறதுல முனைப்போடு இருக்கிறது, வேகம் காட்டுறது ரொம்ப நல்லது. புத்தி சாதுரியத்தால் எந்த ஒரு தடைகளையுமே தாண்டி முன்னேறுவீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி உங்களுக்கு காணப்படும். உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் மதிப்பு உயரக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழுவீங்க. தொழில், வியாபாரம் இதெல்லாமே உங்களுக்கு சிக்கல்கள் நீங்கி நன்மைகள் நடைபெறக்கூடியதாக இருக்க போகுது. தொழில் வியாபாரம் விரிவடையக்கூடியதாக உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதோடு தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் அவ்வப்போது வந்து உங்களுக்கு நீங்கக்கூடியதாக இருக்கும். கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நீங்கள் எதையும் நினைத்து பெரிதாக பயந்து கொள்ள வேண்டாம். இதோடு உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமையப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெரிதாக எதுக்கும் பயந்துக்க வேண்டாங்க. நீங்கள் நினைத்தது போலவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பலன்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோடு உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி மேஷராசிக்காரர்களுக்கு பலன்கள் அமைந்திருக்கு. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.